நீங்க திருமாவளவனுடைய கூட்டணியை சார்ந்தவர்கள் அல்லது திருமாவளவன் நிற்கக்கூடிய பண்ருட்டி போன்ற ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இவர் பேரை விட்டுறாங்க, மற்றவங்க பேர்லாம் எழுதுறாங்க. திட்டமிட்டு எவ்வளோதான் விமர்சனம் வச்சாலுமே தொடர்ந்து அண்ணன் திருமாவுடைய பேரையும் அந்த கட்சியுமே கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து அவமதிக்கிறாங்களே சார். அது இவருடைய பலவீனம். ஏன்னா திருமா பலமாக இருந்தால் அவன் பயப்படுவான். பலவீனமாக இருந்ததுனால நீங்கள் சிங்கத்து மேலே எலி சுண்டல் எலி விளையாடும் தெரியுமா? அந்த கதை படிச்சிருக்கீங்களா? ஆமாம், அதுதான் திருமா. கலைஞர்கள் சொன்னார் 7 சீட்டும் ராஜ்யசபா எடுத்துங்கன்னு சொன்னார். நான் அந்த இடத்துல இருந்து பார்த்தேன், ஒரு கூட்டணி கட்சி தலைவரை நான் இருந்து பார்க்கும்பொழுது அண்ணா கொடுங்கன்னு சொல்லி 8 சீட் நான் தான் கையெழுத்து போட்டு வரல. 5 போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். மீதி நீங்களே வச்சு ஜெயிச்சு நாட்டை பிடிங்க. ஏங்க இதெல்லாம் இப்போ டென்ஷன் பண்ணாதீங்க, வேறு ஏதாவது பேசுங்க. ஒரு தலைவருக்கான தகுதி இது இல்லைங்க. வரலாறு இவரை மன்னிக்காது. நல்ல தலைவன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஓடோடி வியர்வை சிந்தி ரத்தம் சிந்துகிற தலைவர். ஆனால் இவருடைய செயல்பாடுகள் பூரா கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்டு